ஒரு வேத பகுதி இந்த கால வேளை வாசித்து நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். John chapter 6 and verse 1 to 13. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளிலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். வேதத்தில் வாசிக்கிற சில சம்பவங்கள் சாதாரண சம்பவமாக இருக்கும். இப்போ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முதல் 4 சுவிசேஷ புத்தகங்களில் வேற எந்த சம்பவத்தை விட 4 புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் என்றால் இதுதான். இயேசு பிறந்தது கூட 4 புத்தகத்திலையும் எழுதப்படலை. மத்தேயுவில் இருக்குது, லூக்காவில் இருக்குது. ஆனால் மார்க்கில் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படலை, யோவானில் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படலை. அப்படி இருக்கிற நேரத்தில் 4 சுவிசேஷ புத்தகங்கள்லையும் இந்த ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்னால், இதன் ஊடாய் நிச்சயமாக நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் இது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், பெரிய கூட்டம், அங்கே என்ன நடக்குது எல்லாம் ஆண்டவர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கிறதுனால திடீர்னு கவனிக்கிறாங்க, யாருக்கிட்டையும் சாப்பாடு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு வனாந்திரமான இடத்திற்கு போனாங்க. இப்படி ஒரு கூட்டம் நடத்தணும்னு ஆயத்தப்படுத்தலை. ஏன்னா இயேசு போகும்போது இயேசுக்கு பின்னாடி அந்த கூட்டம் போயிடுச்சு. இந்த கூட்டம் இன்னைக்கு நம்ம நடத்துகிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல இருந்து தோன்றுகிறான். யார் அந்த பையன் தெரியாது. இன்னைக்கு சோஷியல் மீடியா இருந்துச்சுன்னா அந்த பையனை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க. என்ன அப்படி தானே? இந்த மோனலிசான்னு சொல்லி ஒரு பிள்ளை படம் எடுத்து இந்தியா பூரா ஃபேமஸ் ஆக்கி விட்டான். ஒரே ஒரு ஆள் தான் படம் எடுத்தார். படம் எடுத்து போட்டு பெருசாக்கிட்டார். இப்போ காக்ரோச்சு இந்தியா பூரா பயங்கர ஃபேமஸாக இருக்கு. ஓகே, என்னென்னவோ நடக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த பையன் சோஷியல் மீடியா ஆள் யாருக்கிட்டே அது மாட்டியிருந்தானா இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிருப்பான். ஆனால் அவன் ஃபேமஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனை யாரும் அன்னைக்கு பாராட்டு கொடுக்கல. ஓகே, இன்னைக்கு சாப்பாடுலாம் போட்டு நமக்கு எப்படிடா சாப்பாடு கிடச்சிச்சின்னா இப்போ யாருக்கிட்ட தான் வந்திருக்கணும்? அந்த பையன்கிட்ட தான் வந்திருக்கணும். அப்பா ஒன்னால் தான்ப்பா நமக்கு பசி தீந்துச்சு, நீ மட்டும் இல்லாட்டி நம்ம நிலைமை என்ன இருக்கும் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் அந்த பையன் செய்த செயல் மிகவும் முக்கியமானது. இதில் இருந்து நாம் பொதுவாக என்ன கற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால், கொஞ்சமாக இருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு தடை இல்லை. கொஞ்சத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விதவின் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அவன் என்ன சொன்னா, இதை வச்சு இருக்கிற கொஞ்சம் மாவையும் வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நேரம் நல்லா சாப்பிட்றலான்னு சொல்லி நாங்கள் பிளானில் இருக்கிறோம். அந்த கொஞ்சத்தை எலியா சொன்னார், அதை வச்சு எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டார். ரொம்ப கடினமானது. ஆனால் அந்த நேரத்தில் அதை செய்தார்.
அது மாதிரி போர்க்களத்தில் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் நிற்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் இந்த சீனில் வந்த ஆள் யார்? தாவீது. அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லை, ஆனால் அது முடிஞ்ச உடனே அதே மாதிரி அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான். அப்போ கையில் என்னத்தை கொண்டு வந்தாய் அப்படின்னு சொன்னால் அந்த கூழாங்கல்லும் அந்த ஸ்லிங் மட்டும்தான் அவன் கையில் இருந்துச்சே வெளியே வேற ஒன்றுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. மோசேயுடைய கையில் ஒரு கோலை கொடுத்தார். இவ்விதமாக சின்ன சின்ன காரியங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அப்போ நம்ம வீட்டில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா சம்பாதிச்சு கொடுக்குறவங்க, பெரிய ஆளுங்க. அது உண்மைதான். ஒரு குடும்பத்துக்கு உழைச்சி ஒருத்தவங்க கொட்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான ஆள். ஆனால் நம்ம காசை வச்சு ஒரு ஆளுடைய முக்கியத்துவத்தை கூட்டி குறைச்சிடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஆள் யாராக தான் இருக்கும்? இருக்கிறதுலையே சின்ன பிள்ளையா இருக்கும். ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்லுகிறேன், நிறைய நேரத்தில் பெரியவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட யாருக்கு இருக்கிற விசுவாசம் கூட இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு. எல்லாரும் நொந்து போயிருக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைங்க சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு. நம்ம நினைப்போம், உனக்கு என்ன தெரியும், என்ன நிலைமை எவ்வளோ டென்ஷன் தெரியுமா, என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் செய்வார்ன்றது தெரியும். அதனால எந்த காரியத்தையும் நாம அற்பமாக எண்ண முடியாது. அப்போ இந்த பையன் எந்த விதத்திலையும் இவன் தான் கதாநாயகன், இவன் தான் முக்கியமானவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களுக்கும் கதாநாயகன் யார் என்று சொன்னால் தேவன் மாத்திரம்தான். அப்போ இந்த இடத்துல யார் மிக முக்கியமானால்னா கண்டிப்பாக இயேசு தான். இயேசுவை தவிர வேற யாரும் அந்த இடத்துல ஹீரோவே இல்லை. ஆனா பிலிப்பு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்திரையா பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பேர் சொல்லப்படல? இந்த பையன் பேர் சொல்லப்படல. அப்ப இந்த பையனை பொறுத்தவரையில என்ன, அவன் யார், அவன் அவ்வளவு பெரிய ஆளா, அவங்கிட்ட இருந்து நம்ம படிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்பதுக்கு நிச்சயமா ஒரு ஆன்சர் இருக்கணும்ல, ஒரு பதில் இருக்கணும்ல. அப்போ முதலாவது பார்க்கும்போது இந்த பையன் நன்றாக வளர்க்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்ட பையன். ஏன்னா இது லேசா எடுத்துக்கொள்ள முடியாது. கூட்டம்லாம் கிளம்பி இயேசுவை பின்பற்றணும்னு போறாங்க. ஒருத்தர் கையிலையும் சாப்பாடு இல்லை. இந்த பையன் கையில சாப்பாடு இருக்கு. அப்ப சொல்லலாமா, இல்லை அந்த பையனுக்கு சுகர் இருந்துச்சு, பசி தாங்க மாட்டான், அதனால அவங்க அம்மா கட்டி கொடுத்தாங்கன்னு? சுகரா பிரச்சனை இங்க இல்லை, அவனுக்கு கட்டி கொடுத்தாங்க. இது சாப்பாடு கட்டி கொடுத்ததை வச்சு போய் நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்க. மற்ற கூட்டம்லாம் பின்னாடி போச்சு. அப்போ போகும்போது ரொம்ப நேரம் ஆகுன்ற எண்ணமே அதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு பையனுக்கு தான் இங்கே போனால் நேரம் ஆகும், நேரம் ஆனால் நமக்கு அப்புறம் பசிக்கும், நமக்கு பசிச்சா சாப்பிட்டுட்டு திரும்பியும் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பாடு கொண்டு வரான். இப்போ வெறும் அப்பம் மாத்திரம்னு சொல்லியிருந்தா சொல்லலாம், நம்ம வீட்டில் இருந்த அப்பத்தை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஏன்னா பசங்க சில நேரத்தில் அப்படித்தான், ஸ்கூல்லாம் இருக்கும்போது பசங்க வருவானுங்க, சாக்லேட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவேன். என்னடா சாக்லேட்டு? இல்லை அப்பா வாங்கி வச்சுருந்தாரு, அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பாக்கெட்டில் நிரப்பிட்டு வந்துட்டேன்னு அப்படி பசங்களாம் இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன அப்பாவி மாதிரி பார்க்குறீங்க, அந்த பையன்லாம் உங்களுக்கு தெரியாதா? சரியா? அந்த மாதிரி அப்பத்தை எடுத்துகிட்டு வரல, அப்பத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் மீன் அப்படி கொண்டு வர முடியாது. மீன் கொண்டு வந்தால் என்ன தான் செய்யணும்? சமைச்சு தான் கொண்டு வரணும். பச்சை மீனை கொண்டு வர முடியாது. அப்படின்னா அந்த மீன் சமைக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் அப்பம் இருக்கிறது, இதெல்லாம் கட்டி கொண்டு ஒருத்தன் வருகிறான்னு சொன்னா, இந்த நடக்க போற மீட்டிங்கை, இயேசுவை போய் பார்க்க போற காரியத்தை எந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கும். இப்ப இன்னொரு கேள்வி, அவங்க அம்மா அப்பாவும் கூட வந்திருப்பாங்க. அம்மாவும் பிள்ளையும் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா சாப்பாடு யார் கையில் இருக்கும்? நல்லா சொல்லுங்க. அந்த கதையில அம்மா கிட்ட சாப்பாடு இல்லை, சாப்பாடு யாருக்கிட்ட இருந்துச்சு? பையன்கிட்ட இருந்துச்சு. அப்ப இப்படி இருக்குமா? இங்க திருவிழால கொண்டு வந்து பையனை விட்டு, தம்பி நீ பாத்துக்கப்பா நான் போறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிருப்பாங்களா? அப்படி போக மாட்டாங்க. அப்ப அந்த பையன் தான். இப்ப இந்த பையன் எத்தனை வயசு பையன்றத நம்மளால கணக்கு பண்ண முடியல. இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான்னாங்க, அந்த சின்ன பையனா 12 வயசா இருக்கலாம், இல்லை ஒரு 14 வயசா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அவன் ஆனால் அவன் பெரிய ஆள்னு அவனுக்கு சொல்ல முடியாது. ஓகே, அவனுக்கு மீசைக்கு செய்யலாம் இன்னும் முளைக்கல, அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையன். ஆனால் இயேசுவை பார்க்கறதற்கு அவ்வளவு ஆயத்தத்தோடு கூட வந்தான்.
இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்ன ஓட்டம்லாம் ஓடிக்கிட்டு எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும்போது அப்போ தான் ஐயோ இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ அங்கே போகலாமோ. ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நம்ம ஆரம்பித்து இத்தனை காரியங்கள் செய்யணுமே, இத்தனை காரியங்களை செய்வதற்கு இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இதை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னா அதில் வர்ற இன்னொரு பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போச்சான், பார்க்கிங்கே கிடைக்கலையா. ஊக்கமாக ஜோம் பண்ணிச்சான், ஆண்டவரே பார்க்கிங் கிடைக்கல, நான் வீட்டுக்கு போகணும், பிள்ளை தனியாக இருக்குது, சீக்கிரம் ஆண்டவரே ஒரு பார்க்கிங் பார்க்கிங் பார்க்கிங். சுற்றி வந்துச்சு, இடமே இல்லை. அப்போ திருப்பி ஒரு ரவுண்டு வரும்போது ஒரு காரு வெளியே போகுது. ஒன்று அந்த அம்மா சொல்லிச்சான், ஆண்டவரே நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே ஒரு இடம் பார்த்துட்டேன் அப்படின்னு. எதுக்காக இவ்வளோ நேரம் ஜாப் பண்ண? பார்க்கிங் வேணும். இப்போ பார்க்கிங் கிடைச்சிச்சுன்னா என்ன சொல்லணும்? நீ ஆண்டவரே ஒரு இடத்த செட் பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லாம இப்போ நானே பார்த்துட்டேன் நீங்கள் வேணான்னு. அப்போ இன்னைக்கு நமக்கு பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருந்தாலும் அன்றாட காரியங்களை கவனிப்பதற்கு இவைகள் எல்லாம் போதும் என்று சொல்லி நினைத்து லைஃப்ல போற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காலையில எந்திரிச்சு ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு, ஆனா இது எங்கனாலும் போய் முட்டிக்கும், எங்கனாலும் போய் மாட்டிக்கும். அதனால மாட்டிக்காம என் லைஃப் ஓடணும்னா நான் அதுக்கு கொஞ்சம் ஆயத்தத்தோட போகணும். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் கூட வரணும், கூட இருக்கணும். அவர் கூட இருக்கிறத நான் உணரணும். நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்ற உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளையும் போகணும். அப்போ அவன் அந்த அளவுக்கு நாம் போகிற இடத்துல இப்படிலாம் இருக்கும்னு அந்த உணர்ந்து இயேசுவோடு செலவிடுகிற அந்த நேரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஆயத்தப்பட்டு அந்த இடத்துல வந்தான். இப்போ சபைக்கோ ஆராதனைக்கோ இதுக்கு வரும்போதே நாம் எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு வர்றோம். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், நம்ம இருதயத்தை திறந்து வச்சுட்டு இங்கே வந்தால் தான் இங்கேருந்து போகும்போது ஏதாவது அதுக்குள்ளே இருக்கும். நம்ம பூட்டி வச்சுட்டு இங்கே வந்தோம்னா போகும்போது என்ன செய்யும்? பூட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் லீதியாவில் குறித்து உங்கள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அப்போ இந்த கால வேளையில் நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் திறக்கணும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்படி ஒரு சின்ன பையன் யோசிக்க முடியும் என்று சொன்னால் அந்த சின்ன பையன் தானாவா எல்லாத்தையும் படிச்சிருப்பான்? அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவனுக்கு போதி. Teach a child in a way he should go, and even when he is old he will not forget it. அவன் பெரியவனானாலும் அதை மறக்கப் போவது இல்லை. நமக்கு தெரிகிறது சாப்பாடாக இருக்கலாம், ஆனால் ஒரு பையனை தனியாக இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு வீட்டில் அனுப்பிச்சி விட்றாங்கன்னா, மகனே நீ போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்கு போ, இது உனக்கு நல்லது, இயேசுவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா, உனக்கு நல்லது. அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் வேஸ்ட் இல்லை, அதுதான் உன் வாழ்க்கைக்கு முக்கியம், உன் வாழ்க்கைக்கு அடித்தளம். மற்றதெல்லாம் சாப்பாடு வேணால் கிடைக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இயேசு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவ்விதமாக அவனுக்கு போதித்து அவனை அனுப்பினான். இந்த பையனை தேவன் பயன்படுத்துவார் என்று சொல்லி அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் பயன்படுத்துவதற்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் அந்த பையனுக்கு அந்த குடும்பம் நிச்சயமாக செய்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதான நம்முடைய தெரிந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், இவங்க எல்லாத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் நடத்தும் போதும் நம்ம சொல்லணும், வாழ்க்கையில் நீ இதை படிச்சுக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் உனக்கு கை கொடுக்கும். அப்போ இன்றைக்கி மிடில் கிளாஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? இதை படிச்சுக்கணும் அதை படிச்சுக்கணும்னு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்க வைக்கிறார். போய் யோகா படிச்சுக்கோ, அது மாதிரி போய் ஃபுட்பால் படிச்சுக்கோ, போய் கிரிக்கெட் படிச்சுக்கோ, போய் ஸ்விம்மிங் படிச்சுக்கோ, கராத்தே படிச்சுக்கோ,
எல்லாத்தையும் படி 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 படின்னு எல்லாத்தையும் படித்து படிக்கிற எல்லாமே பெரிய ஆளாகிடுறாங்க அந்தந்த துறையில். இல்லை, எத்தனை மெடல் வாங்குச்சு இந்தியா ஸ்விம்மிங்கில்? ஆனால் என்னமோ நமக்கு ஸ்விம்மிங் படித்தாதான் இந்த பிள்ளைக்கு எதிர்காலன்ற மாதிரி எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைய உட்கார வச்சு, மகனே மகளே இதெல்லாம் இருந்தாலும் ஒன்றையும் பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு, இது ஒன்றுமே இல்லாட்டியும் உன்னை நடத்தி கொண்டு போகிறதுக்கு நல்லவருப்பா அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற மாதிரி வேதத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து, இதுதான் வாழ்க்கை, இதை விட பெரிய பாடமே இல்லை, இதை விட பெரிய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. இதில் தான் அதை சொல்லி கொடுக்குற அப்பா அம்மா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தள்ளாதே உன் தாயின் போதகத்தை. இப்ப கேள்வி என்ன, எந்த தகப்பன் உட்கார வச்சு அன்பா தடவி கொடுத்து புத்தி சொன்னார்? எத்தனை தகப்பன்? இந்த தகப்பன் சொல்லக்கூடாது. தள்ளாதே உன் தாயின் போதகத்தைனா தாய் உட்கார்ந்து தடவி 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 சொல்ற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அந்த புள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் நடக்காது, நாளைக்கு ஒன்று டபால் நடந்துடாது. ஆனால் அந்த புள்ளையுடைய இருதயத்தில் போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். ஏன்னா அந்த புள்ள உங்களை நம்புது, அந்த புள்ள பார்க்குறதெல்லாம் உங்களை தான். அது எந்த நேரத்தில் கை கொடுக்குமோ அந்த நேரத்தில் கை கொடுக்கும். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் தனியாக அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளை வீட்டிலேயே அருமையாக ஆயத்தப்படுத்தப்பட்ட பிள்ளை. இன்னைக்கு பிள்ளை பெரிய ஆள் ஆகணும், நாளைக்கு அப்படி வரணும் இப்படி வரணும்னு யோசிக்கிறீங்களே, அப்படி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் லைஃப்பில் செய்யக்கூடிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். மற்ற எல்லாம் காணாம போயிடும். ஆனால் இதை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்து சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒரு சின்ன பையனுக்கு சொல்லி கொடுத்தது, அவன் அந்த கூட்டத்தில் உட்காந்து அது வந்த உடனே கிடைச்சிதுரா, அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, கப்பு கப்புன்னு சாப்பிட்டு வேலையை முடிச்சிருவோண்டான்னு சொல்லாமல், சாப்பாடு பற்றியே யோசிக்காமல் அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து அதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தான்னு சொன்னான். அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்ட அவருடைய பெற்றோர். இன்னைக்கு பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில் நிறையா காசு கிடைச்சி என் பிள்ளைய நான் இந்தியாவிலே டாப் ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் எத்தனை வருஷம் பிள்ளை கூட இருக்க போகுது? 50 வருஷமா? இல்லை, அந்த ஒரு 10-15 வருஷம் தான் நம்ம சொல்லி அவன் கேட்குறாலும். இந்த 15 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச அறகுறையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக நான் முதல்ல அதை சொல்லி கொடுத்துடணும். தெரியலங்கும் போது நான் படித்து சொல்லி கொடுக்கணும். நல்ல காரியங்களை கொடுத்து அதை வளர்க்கும் போது அன்பா செய்யும் போது இந்த பிள்ளை இப்போ மட்டும் இல்லை, நாளைக்கு நான் இல்லாத நேரத்தில் இந்த உலகத்தில் நல்லா வாழுங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாய் வரணும், நிச்சயமாய் வரணும். கத்திருந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவாங்க. ஆண்டவர் நமக்கு இதை குறித்து உணர்த்தட்டும். சரி, இப்போ அவன் அந்த கூட்டத்துக்கு வேடிக்கை பார்க்க போயிருந்தான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிருப்பான்? போயிருப்பான். ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகலை, என்னவோ பேசிக்கிறாங்க, யாரோ என்னவோ பண்ணுறாங்க, நமக்கு என்ன இங்கே? அப்போ சின்ன பையனுக்கு என்ன வேணும்? ஆக்ஷன் வேணும். என்ன அங்கே ஹீரோ சண்டை போட்டார், வில்லனை போட்டு அடி அடிக்கிறாருன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஷோ படுத்துறாரு, அவன் யோசிச்சிருப்பான் இதெல்லாம் பெருசுங்க இடம், நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி ஓடி இருக்கலாம். ஓடலை. இப்போ நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பெரியவங்க இருக்கிற இடத்துல வந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, செட் ஆகாது அப்படின்னு. ஆண்டவர் தொட்டார்னா சின்ன பிள்ளையும் அங்கே இருந்து பெரியவங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ சில நேரத்தில் அதை விட சின்ன பிள்ளைங்க உள்ளத்தில் இன்னும் நல்லா பேசுவார். அப்படி அவனை உட்கார வச்சிருச்சு பாருங்க. அப்ப இதை எப்படி விளங்கிறதுனா, இயேசுவுக்கு கிட்ட இருக்கணும். எனக்கு இயேசுவோடு அப்படி கிட்ட இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு.
அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தாங்க. வேற என்ன அங்கே இருந்துச்சு? என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சா? மியூசிக் இருந்துச்சா? இல்லை இன்னைக்கு நம்ம பெந்தைகோஸ்தே கூட்டம் மாதிரி எல்லாம் விளையாடுங்கப்பா, அடிங்கப்பா, டங்குடக்கா டங்குடக்கான்னு அந்த இதில் பரவசத்தில் இருந்தாங்களா? ஒன்றும் கிடையாது. வனாந்தரம், ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கிடையாது. எனக்கு அந்த நாட்களில் புரியாது, அது எப்படி புல் இருக்கும் மரமே இல்லாமல் அப்படி கூட இடம் இருக்குமான்னு. அப்போ பாடம் படிக்கும்போது பிரைரி லேண்ட்னு படிக்கிறது, நீங்களும் படிச்சிருப்பீங்க, புல்வெளி. அப்போ நம்ம யோசிப்போம், புல் விளையும்னா அங்கே பெரிய பெரிய செடிலாம் வருமானு. சில இடம் இருக்குங்க, அங்கே புல் மட்டும்தான் வளரும், வேற ஒன்றும் வளராது. அப்போ ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா சில நேரம் 1 மணி நேரத்துக்கு வெறும் புல் தரத்தான் தெரியும் ட்ரெயினில் போகிறது. இது என்னடா இது இப்படி இருக்கா? நம்ம ஊர்னா எத்தனை பிளாட்டு போட்டு இன்னைக்கு எத்தனை இதை ஏற்றிருக்கலாம், எப்படி இருக்குதே, அந்த ஊரில் அப்படித்தான் இருக்கு. சரியா? அந்த மாதிரி வேற ஒண்ணுமே இல்லாத இடத்துல எனக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ நான் இங்கதான் இருக்கணும், இது என்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்னவோ அந்த இது வந்துருச்சு பாருங்க. அங்கதான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருந்து அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்து நான் சொன்னேன்னா, நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியல, இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க கொஞ்சம் ஆனா தூங்கிருங்க. அப்ப பிள்ளைங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன் தப்பு சொல்ல முடியாது? சிலவங்க பெரியவங்க தூங்குற தூக்கத்தோட பார்க்கும்போது இந்த தூக்கம்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, அவங்க சாமி ஆடுற அளவுக்கு ஆடுற அளவுக்குலாம் ஆள் இருக்குது. வானத்தை பார்த்து உன் வாயை விரிவாய் திறன்னு ஆள் தூங்குற ஆள் இருக்கு. அந்த கேமராவை இந்த சைடு கொண்டு வந்து வச்சு இப்படி வச்சு விட்டோம்னா யார் சாமி ஆடுறா, யார் வாயை திறக்கிறா எல்லாம் தெரிஞ்சுப்போ. என்ன சபை வளர்ச்சி அடையும் போது இங்கேயும் கேமரா வரும்லப்பா, இப்படி இந்த ஆங்கிளில். ஏன்னா ஒரே ஆளை பிடிச்சிட்டு இருக்கிறேன், நான் தூங்க முடியாது, வேற வழி இல்லை. இன்னும் இங்கே வைக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுப்போம். தூங்கல தூங்கல, இயேசுவோட நான் இருக்கணும். அம்மா அப்பா அம்மாருக்கு ஒரு லட்சியம் வரணும், என் புள்ள இந்த மாதிரி வந்துடணும், நான் இயேசு கிட்ட இருக்கணும்னு அந்த பிள்ளை சொல்லணும். அந்த பிள்ளை சொல்ற அளவுக்கு நம்ம காரியங்களை செய்து ஆண்டவருக்குள்ள அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது நமக்கு அது ஏற்றதா இருக்கும். அப்ப இங்க இருந்து எல்லாம் முடிச்சு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ இது சரியா செய்யலைன்னா சில நேரத்தில் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கும்போதே வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போகலாமா, ஏய் இருறா, எனக்கு கூட போகணும் போல தான் இருக்கு, இவர் உர்றாரு இல்லையே, என்ன மெசேஜ் போட்டு இழுன்னு இழுக்கிறாரு, கொஞ்சம் இருறா, அட்ஜஸ்ட் பண்ணுறா, நம்ம முடிச்சிருவோம், முடிச்ச உடனே ஓடுவோம், இல்லாட்டி நம்மளை ஒரு மாதிரி சொல்லுவாங்கடான்னு உட்கார்ந்து இருக்கிற ஆள் மாதிரி இல்லாமல், உங்களை சொல்லுவேன்னு பயந்துட்டீங்களா, சரி நீங்களா நல்லவங்க அப்படிலாம் சொல்லு. அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கேருந்து போகிறோம், அந்த வசனத்தை கேளு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இயேசு செய்த அத்தனை காரியத்தையும் பார்த்து அத்தனையிலும் அவன் பங்கு பெற்று இருந்ததுனால ஒரு மாபெரும் அற்புதம். எந்த மாபெரும் அற்புதம்? நான் சொன்ன 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற ஒரே அற்புதம் இதுதான். அந்த மாபெரும் அற்புதத்திற்கு காரணமா இருந்தது அந்த பையன்தான். நீங்க உங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்க ஜெபிச்சு உங்க குடும்பத்துக்கு கொண்டு வர முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்க உங்க பிள்ளைங்களை நடத்தி பாருங்க. பிள்ளைங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே கர்த்தர் செய்வார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு 19 வயசு, 19 முடிஞ்சு 20 முடிய போகுது, 19 அரை. ஓகே, அப்போ என்ன ஆண்டவருக்குள்ள நடத்தினவருக்கு 54 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தான் 2 பேரும் உட்காந்து கதையாக பேசுவோம். அவர் கதை சொல்லுவார், என் கதையை சொல்லுவார். அப்போ நாங்களே சிரிச்சுக்குவோம், இது என்னங்க கணக்கு, உங்களுக்கு 54 வயசு எனக்கு 19 வயசு, இது ரெண்டுமே சேராதுன்னா அவருக்கு சொல்லுவார்.
அவர் ஒரு பைக்கு மெக்கானிக்குன்னு சொல்ல முடியாது, மெக்கானிக்கு இது எல்லாமே, பைக்கை பற்றி எல்லாமே அவர் தான். அதனால் இந்த மோட்டர் பைக்கை பற்றி பேச ஆரம்பித்து அப்படியே சத்தியத்துக்குள்ளே பேசி பவுல் சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாருன்னு பயங்கர ஆழமாக போயிடுவார். அப்படி இருக்கிறப்ப நான் சில நேரத்தில் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இன்னைக்கு இப்படி ஜெபிச்சேன், ஆண்டவர் என் ஜெபத்தை அப்படியே கேட்டு இப்படி செஞ்சார். அப்படியா? சரி. அடுத்த நாள் போய் சொல்லுவேன், இப்படி நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் சொல்லு. ஒரு நாள் அவரை கேட்டேன், நான் இவ்வளோ சொல்றேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. அப்ப அவர் சொன்னாரு, இதை எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சின்ன பசங்க ஜெபத்தை ரொம்ப கேட்கிறார், பெரியவங்க ஜெபத்தை அந்த அளவு கேட்கறது இல்லை. ஏன்னா நாங்க ஜெபம் மட்டும் பண்றதில்ல, நிறைய கேள்வி கேட்கிறோம். நான் தம்பி, உனக்கு இன்னும் வாழ்க்கை புரியல, நீ வாழ்க்கையை பார்க்கல, இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிற, உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குப்பா. நீ இந்த எடக்கு முடக்கான கேள்வி, குறுக்கு கேள்வி, சந்தேக கேள்வியெல்லாம் நீ கேட்காம ஆசையா அன்பா கேட்கறதுனால ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு செய்யாம இல்லை, ஆனா உன் அளவுக்கு இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்துருங்களேன். அந்த 5 வயசு 6 வயசு பெரிய பிள்ளைங்களும் ஓகே தான், இல்லைன்னு சொல்ல, அந்த பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப கூர்ந்து கேட்பார். ஏன்னா அதுக்கு ஏமாத்த தெரியாது, வரட்டும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இப்படி கேட்டால் செய்ய மாட்டாங்க, நம்ம இப்படி கேட்கணும்னு மேனிப்புலேட் பண்ண தெரியாது. அப்போ வீட்டில் வச்சிருக்கிற நம்முடைய பிள்ளைங்க மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அன்னைக்கு அவனை வைத்து இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் உண்மையான இருந்த அந்த பையன், அவன் அதை செய்ததுனால ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. உங்கள் பிள்ளைங்க இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கிறத உறுதி பண்ணிக்கங்க. அதில் ஏதாவது கோளாறு இருக்குது, சந்தேகம் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு முழு எஃபர்ட்டும் போடுங்க, அதை விட்டுறாதீங்க. 3வது என்ன செய்கிறா, வர்றாங்க இப்படி இப்படி இப்படின்னு, ஏன்னா 12 பேர் தானே, இயேசு அவர் ஊழியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க கூட்டத்துக்குள்ளே போகிறாங்க. கூட்டத்துக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லாருன்னா எல்லாம் இந்த கதை தான். இப்படி ஒருத்தன் இருந்தா வச்சிருக்கிறவன் எப்படி இருப்பான்? இப்ப கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டில் இருக்கான்னு நிறைய பேர், ஐயோ கேஸே இல்லைங்க எங்க வீட்டிலன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா கேஸ் சிலிண்டருக்கு என்ன தட்டுப்பாடு, நானே ஒன்று தாங்க வச்சிருக்கிறேன், நீங்க என்ன அதையும் கேட்குறீங்க? அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணத்தை சொல்றேன். உங்க பிள்ளைங்க விரும்பி கடைக்கு போற நேரத்தில் கேட்பாங்க, எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும். பெரும்பாலும் ஆயுஷ்மார்னு சொல்லுவான், சில நேரத்தில் வாங்கி கொடுத்துரும். சரி, பாவம் பிள்ளை ஆசைப்படுத்து, நல்ல பிள்ளைங்க தான். ஆனால் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை வாங்கி கொடுத்துட்டு வண்டியில் வந்து உட்காந்துட்டு அதை எனக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்கள் சிரிப்பே பதில் சொல்லிருச்சு. என்ன சொன்னா, கெட் லாஸ்ட். இது யாருது, இது இந்த ஏரியாவுக்கே வந்துடாத. அது வாங்குற வரைக்கும் தான் அவன்து, வாங்கும்போது ஒண்ணுது, வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் என்னது பார்க்காத, கேட்காத, இங்க திரும்பாத. புள்ள ஆட்டிடியூட் அதானே. இது இல்லாம தெய்வ பிறவி யாராவது பெற்று வச்சிருக்கீங்களா சொல்லுங்க, எந்த புள்ள இருக்குது? ட்ரைனிங் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பையனுடைய அம்மா அப்பா உன்னிட்ட இருக்கிறத யாராவது கேட்டாங்க, அதுவும் குறிப்பா தேவை இருக்கும்போது கேட்குறாங்கன்னா என்ன செய்யக்கூடாது?
சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது, கொடுத்துரு. அப்ப எனக்கு அது எதாவது பார்த்துக்கலாம், கொடுத்துரு. நம்ம இங்க வந்து காணிக்கை கொடுக்கறத விட, ஊழியத்துக்குன்னு காணிக்கை கொடுக்கறத விட, நம்ம ஏன் கொடுக்கிறோம், அதை எப்படி உணர்ந்து கொடுக்கிறோன்றத வேற யாருக்கும் சொல்லாட்டியும் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சில நேரம் மக்கள் வந்து நினைப்பாங்க, நம்ம தசமபாகம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அது நம்ம சைலண்டா போயிடணும். நீங்க தசமபாகம் கொடுக்குறீங்க, உங்க திராணிக்கு தக்கதா கொடுக்குறீங்க, திராணிக்கு அதிகமாக கொடுக்குறீங்கன்றது வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியாட்டியும் யாருக்கு தெரியணும், பிள்ளைக்கு தெரியணும். அப்பதான் பிள்ளை யோசிக்கும், ஓ இவங்க இந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறாங்களான்னு. அங்க போய் வசனத்தை உன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம, அது இங்க வீட்டில் இல்லை. வீட்டில் அவங்க உங்களுடைய பங்கு. ஏன்னா சில நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள், ரட்சிக்கப்படாத ஆள் இருக்கிறாங்க, சில காரியங்களை வெளியில் சொன்னால் பிரச்சனை வரும். அந்த மாதிரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அதை செய்கிறது ஓகே. ஆனால் அவங்க குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களை பர்டிகுலராக ஆண்டவர் நம்புகிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் இதை திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ கூட்டத்தில் மறு யோசனை இல்லாமல் ஒரு பையன் கொடுப்பான்னு சொன்னால், அந்த அளவுக்கு அந்த அம்மாவோ அப்பாவோ அவனை உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவன் ஒன்றுமே பிரச்சனை பண்ணல. எடுத்துங்க. நான் யோசிக்கிறேன், ஒரு நம்ம ஊர் பையனாக இருந்தால் சொல்லியிருப்பான், அண்ணே 5 இருக்குண்ணே, 1 எனக்கு கொடுத்துருங்க, 2 மீன் 1 நீங்கள் எடுத்துக்கங்க. என்ன இப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்குண்ணே, இதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு மீதி நீங்கள் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோத்தையும் கொடுத்துட்டான், அவ்வளோத்தையும் கொடுத்துட்டான். இதை கொடுத்தான்னா வேதம் நமக்கு அதை எடுத்து சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சமாளிக்க முடியும். அடுத்தது ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவார். ஏன்னா என்ன செய்ய போறாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நம்ம வாசிச்சோம், என்ன செய்ய போன்னு தெரிஞ்சது யாருக்கு மட்டும்தான், இயேசுக்கு மட்டும்தான். அவனை பார்த்து என்ன பண்றது அப்படின்னா அவன் சொல்றான், ஐயோ 200 பந்துக்கு வாங்கினாலும் ஒரு கடிக்கே இங்க பத்தாதே, எங்க போவோம்? அப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இயேசுவோட வச்சிருக்கிற டீலிங்ல எதுவுமே புரிய தேவையில்லை. ஆமென். நீங்க இயேசுவோட என்ன டீலிங் வச்சுக்கிட்டாலும் புரியாத நேரத்திலையும் அவரோட டீலிங் வச்சுக்கலாம். சில நேரத்தில் இந்த கடைங்களுக்கு போகும்போது நம்மள அறியாம நிறைய காசு கொடுத்துருவோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே ஒருத்தன் வந்து முதல்ல 1075ன்னா, சரி ஓகேன்னு காசு கொடுக்குற ரெடியாக இருக்கும்போது 1750ன்னா, நான் என்னடா அது இவ்வளோ வித்தியாசமாக வரும் அப்படின்னு, இல்லை நீ திருப்பி கணக்கு போடுன்னா தலையை சொரிஞ்சான். அப்பயே தெரியும் இவன் 10th மேத்ஸ் ஃபெயிலு, அப்போ எங்கேயோ குழம்புறான்டான்னு அப்படி அப்படின்ட்டு. அப்போ கடைசியில் வந்து சொல்கிறேன் 1075 தான், நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம விட்டுருந்தோன்னா அந்த காசு போயிடும். ஸோ இந்த மாதிரி சில நேரத்தில் கொடுக்குற நேரத்தில் அந்த கடைக்காரர் சொல்லுவோம், இல்லைங்க நீங்கள் நிறையா கொடுத்துட்டீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி காசை திருப்பி கொடுக்குறவங்க நல்லவங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்படி தெரியாமல் ஆண்டவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? உண்மையிலே கேட்குறேங்க, 1000 ரூபா தான் கொடுக்கணும்னு யோசிச்சிங்க. இன்னொரு இதில் டியூ கட்டுறதுக்கு 2000 வச்சுருந்தீங்க. 2 கவரையும் ஒரே மாதிரி கவரில் போட்டு இங்கே வந்துட்டீங்க. தெரியாமல் மற்ற கவர் தூக்கி உள்ளுக்கு போட்டீங்க. ஐயோ போச்சு. இந்த ஆண்டவர் பார்த்தா என்ன செய்வார்? இருக்கு மௌனே உனக்கு மாட்டினியா இப்படியா சொல்ல போறாரு?
உன்னை தவிக்க விடுறது என் வேலை இல்லை, உன்னை தாங்கிறது தான் என்னுடைய வேலை. தாங்குவார். அதனால இதை நம்பி கொடுக்கறத பற்றி அவன் மறு கேள்வியே கேட்கல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட பேசிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதுக்கும் நம்ம கொடுத்தா அவர் பார்த்துக்குவாருங்கிறதுக்கும் முயற்சி எடுக்காம மனசுலயே யோசிச்சுட்டு ஆண்டவர் நல்லவர்ப்பா, என் கஷ்டம் அவருக்கே தெரியும்பா, அதனால பார்த்துக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு நம்மளறியாம தூரமாய் போயிடும். அவன் சொல்லவா, ஐயோ நீங்க வந்தா கேட்பீங்களே, கேட்பேன். ஆனா கேட்கும்போது என்ன சொல்லி கேட்கிறேன்? கொடு உனக்கும் கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உன் மடியிலே போடுவார்கள். நீ கொடுக்கவும் இல்லை, யாரும் உனக்கு போடவும் இல்லை. இது ஆண்டவரோட இருக்கிற டீலிங். அந்த பையனுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து ஒரு மறு பேச்சு பேசல. அவனுக்கு இந்த சாப்பாடு போச்சுன்னா நீ திருப்பி வருமானதுக்கு யாரும் அவனுக்கு உத்தரவாதம்லாம் கொடுக்கல. அப்போ ஏதாவது ஒன்று உத்தரவாதம் கொடுத்து, தம்பி நீ இந்த சாப்பாடு கொடு, உனக்கு எப்படியாவது இன்னொரு ஒரு மணி நேரத்துக்குள்ள உனக்கு சாப்பாடு செட் பண்ணி கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லி வாங்கல. ஆனா அது எங்க போகுது? இயேசுடைய கைக்கு போகுதுன்றதை மாத்தம் பார்க்குறான். ஏன்னா இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இவங்கிட்ட 5 சின்ன அப்பமும் 2 சின்ன மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். கொடுக்கறதற்கு கொடுக்குறான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்முடைய நெருக்கத்தில் சரண்டர் ஆகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மூட்டை மூட்டையாக வச்சிருக்கும் போது அள்ளி கொடுக்கலாம். இந்த இது கூட சொல்லுவேன், நம்ம நிறையா இருக்கும்போது ஒன்றை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நமக்கே இவ்வளோ தான் இருக்குது, நம்மளே வாங்குற நிலைமையில் இருக்கிறோம், நம்ம போய் எப்படி கொடுக்கறது? இதை மனுஷரோட வச்சிருக்கிற டீலிங்காக யோசிச்சா நிச்சயமாக கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்க நமக்கு திருப்பி கொடுக்க போகிறது இல்லை. நேற்று ஒரு பயங்கரமான வாக்கியம் படித்தேன். மார்க் ட்வெயின் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இன்னொரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நீ அவனுக்காக எவ்வளோலாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குற, அது ஒரு பக்கம். ஒரு நாய் பசியில் இருக்குது, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, அந்த நாய் பிழைக்கணும்னு சொல்லி உனக்கு இருக்கிற எல்லா சாப்பாடும் அந்த நாய்க்கு கொடுக்குற. சாப்பிட்டு நாய் வாழ்நாள் முழுசும் உனக்கு வாலாட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நீ யாரு இவன் தான் நல்லா இருக்கணும் பாவம்னு சொல்லி செய்யறியோ அவனை அதுக்கப்புறம் லைஃப்ல பார்க்க மாட்டேன். இதுதான் நாய்க்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம்னு சொல்றாரு. இப்ப நம்ம மனுஷனை நம்பி எதுவுமே செய்யறது இல்லையே. நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கறதுனால இந்த கொஞ்சத்துல இருந்து மக்கதோனியா சபையை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய மிகுந்த தரித்திரத்திலையும் கொடுத்தாங்க. அந்த ஏழை பெண் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இந்த சின்ன பையன் அவன் கிட்ட மட்டும்தான் சாப்பாடு இருக்கு, தைரியமா கொடுத்தான். என்ன நடக்கும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விசுவாச செயல் இங்கே சபைக்கு வர்ற யாருமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இங்க இருந்து பேசுறோம், உங்க யாரு கையில என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் கணக்கெல்லாம் என்ன, இன்னைக்கு வீட்டுக்கு போனா எல்லாரும் மதியானம் நல்லா சாப்பிடுவீங்க. ஆனா யாருக்கு தெரியும் வீட்டில் வேற பிரச்சனை இருக்கிற? பார்க்குறவர் ஒருத்தர் தான். அவர் சொல்றாரு, என்ன நம்பி நீ செஞ்சல நான் விட மாட்டேன். ஸோ அவரை நம்பி கொடுத்தது அவன் என்ன நடக்குமோ பார்க்கணும்னு கொடுத்துட்டான். அந்த சரண்டர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான். இன்னொரு காரியம் கவனிக்கிறோம், அவன் பேர் தெரியாது. இன்னைக்கு இந்த பேருக்காக ஆசைப்படுற நேரத்தில் அதுவே நம்முடைய வாழ்க்கை, எண்ணம், செயல் எல்லாத்தையும் மாற்றிடுது. இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறதுனால
எல்லாருக்குமே தங்களுக்கு அங்க ஒரு ஸ்பேஸ் வேணுன்றதுக்கு பயங்கரமா போராடுறாங்க. எல்லா விதத்திலும் நாங்களுக்கு என்ன நடக்குது என்ன போகுதுன்னு. நல்லா இருக்கும்போது போடலாம், நல்லா இல்லாட்டி என்னத்தை போடுறது? சரி, போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னைக்கு அப்படி சோசியல் மீடியால வர்றது எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப பொய்யுக்கும் ஆளுங்க பாக்குறாங்க, உண்மைக்கும் ஆளு பாக்குறாங்க. ஆனா யாருக்கும் தெரிய வேண்டாம், தெரியாம இருந்துட்டு போகுது. நான் தான் செஞ்சேன்னு ஒருத்தருக்கும் தெரிய வேணாம், யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரியும். இயேசு அழகா சொன்னார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். இந்த அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச அந்த நல்ல காரியத்தில் உங்க லிஸ்ட்ல எத்தனை இருக்கு? ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா கதையை ஓட்டக்கூடாது. அந்த லிஸ்ட் பெருசா இருக்கு. ஆண்டவருக்காக நான் கீழ்ப்படிந்த செயல், ஆண்டவருக்காக நான் செய்த செயல், யாருக்கும் தெரியாம நான் கொடுத்தது, இப்படின்னு வெளியில தெரியாம உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது ஒருத்தருக்கு பளிச்சுன்னு தெரியும், உங்களை உண்டாக்குனவருக்கு. அவர் செய்யறாரு, சோ அண்ட் சோ இஸ் ஸ்பெஷல், இந்த ஆள் எனக்கு விசேஷமான ஆள். ஸோ இது என்னங்க அப்படி என்ன பெருத்தா செய்கிறது போங்க அப்படின்னு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் கண் விழிச்சு பிள்ளைக்காக ஜபிக்கிற பெற்றோர் யார் கணக்கு வச்சிருக்கிறா? இப்போ இருக்கிற ஷூட்டுக்கு நைட்டில் திடீர்னு தாங்க வரும், எழும்புறோம், தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வந்து படுக்கிறோம். அந்த தண்ணி குடிச்சிட்டு வர நேரத்தில் நின்று ஜபிச்சிங்கன்னா யார் பார்க்க போகிறான்? யார் கைத்தட்ட போகிறா? ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஜபத்தை கேட்குறவருக்கு தெரியும். அந்த சில நேரம் சொல்லுவோம்ல, என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அது மாதிரி தூக்கத்தில் எழும்புனாலும் இவன் நம்மளை தானே தேடுறான், இவன் ஜபத்தை கேட்டே ஆகணும். அது மாதிரி சில அப்பா அம்மா உழைக்கிற உழைப்பு, சிலவங்களுக்கு ஒயிட் காலர் ஜாப். அதனால் ஒயிட் காலர் ஜாப்னா பிரச்சனைலாம் இல்லைன்னு இல்லை, அதுவும் வேறு விதமான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கேள்வி வரும், இப்படி உழைச்சி நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குறோமே, நாங்களுக்கு ஏதாவது புரியுமா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நீ சிரிச்சுக்கிட்டே செய்ப்பா, அவங்களுக்கு புரிஞ்சு உனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு புரியும், நான் பார்க்குறேன். அது மாதிரி வீட்லேயும் அம்மா மாதிரி சமைச்சு கொட்டுற நேரத்தில் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், கேஸ் இருக்கணும், அது செய்யணும், நேரத்துக்கு செய்யணும், அது வந்து சூடாக இருக்கணும். எல்லாத்தையும் செய்யும்போது ஒரு சலிப்பு வரும். சலிப்புக்கு இடம் கொடுத்துறாது. அந்தரங்கத்தில் ஒருவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை நீங்கள் பிள்ளையா இருக்கிறீங்க, ஆமாம், மற்ற பிள்ளைங்கள்லாம் இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, நான் மட்டும் கீழ்ப்படின்னு நான் கீழ்ப்படிஞ்சு என்னங்க நடக்க போகுது? மற்றவங்க நீ கீழ்ப்படுகிறத பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொன்ன ஆண்டவர் ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீயும் நிறையா வருஷம் வாழணும். இன்னைக்கு விதைக்கிற இந்த விதைய பெருசாக இருக்கும்போது நீ அனுபவிப்ப. சில நேரம் கூட பிறந்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும், அடுத்த பிள்ளைக்கு மனசுல இருக்கு, இந்த வீட்டில் எனக்கு தான் மரியாதையே இல்லை, என்னை யாரும் பொருட்படுத்துறதே இல்லை. ஏன்னா இப்படி இல்லை, நீ கவலையே படாது. இன்னொருத்தோட ஒப்பிட்டு எனக்கு இப்படி இல்லை அப்படி இல்லை நினைக்காது. நீ சைலண்டா அதுல போறத பார்க்குற. சில வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க செய்கிற பெரிய வேலை என்னன்னா, இந்த பிள்ளைய உட்கார வச்சு கதை சொல்ற. இந்த கதை சொல்றது அந்த பிள்ளைய மாற்றும். அந்த கதையெல்லாம் இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம வந்து தாத்தா பாட்டி ரோலுக்கு போகல, ஆனால் ஒய்ஃபுடைய தங்கச்சி பசங்க கொஞ்ச காலம் இந்த ஸ்கூல் விட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இருப்பாங்க. மதியானம்
இவனை மதியானம் வந்துட்டா இவனில் தூங்க வைக்கணும். இவங்க தூங்க வச்சா ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லுங்க. டேய் எத்தனை கதைடா சொல்றது? இதுக்காகவே புதுசு புதுசாக யோசிச்சு ஒவ்வொரு நாளும் கதை. அப்போதான் யோசிச்சேன், அடேங்கப்பா கதை இவ்வளோ சொல்லலாமா, நமக்கே தெரியலையே அப்படி. அப்போ இந்த மாதிரி கதை சொல்கிற தாத்தா பாட்டி நீங்கள் நினச்சிக்காதீங்க. என் பொழப்பு பாருப்பா, கதை சொல்லி கதையை ஓட்ட வேண்டியதாக இருக்கு. அது ஒரு முக்கியமான வேலை. அடுத்தது குடும்பம் உடஞ்சி சின்ன பின்னமாகி பெரிய பிரச்சனை ரகலைக்குள்ளே போகும்போது குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ எல்லாம் வாங்க முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஒரு வேளை குடும்பத்தில் இருக்கிறவங்களே யோசிப்பாங்க, இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த உனக்கு லூஸாயா, என்ன பண்ணலான்னு பாடுறதை விட்டு ஜெபம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறேன். வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் அங்கே வந்தான். அவன் யாருன்னு தெரியாது, ஊர் பேர் தெரியாது, ஆயத்தத்தோடு கூட வந்தான், உட்கார்ந்தான், எல்லாத்தையும் பார்த்து அவன் அதில் பங்கு பெற்று தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தான். கடைசியில் என்ன ஆச்சு? ஆண்டவர் அதை பெருக பண்ணார், அவனுடைய பசியும் போக்கப்பட்டது. சரியா? அதனால திரும்ப இங்கே பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்கள் பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலு உங்கள் வீடு தான். உங்கள் பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு டீச்சரும் பெஸ்ட்டு டீச்சரும் நீங்கள் தான். மற்ற டீச்சர் யாரும் உங்கள் பிள்ளைக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. மற்ற டீச்சரை பொறுத்தவரையில் உங்கள் பிள்ளை 100ல் 1. ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் பிள்ளை கண்ணே கண்ணு. நீங்கள் தான் டீச்சர். பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு பயந்துட்டு நீங்கள் ஃபெயில் ஆகாது. தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க, சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிக் கொடுங்க. அவரிடத்துல கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அவர் கைக்கு போகிற ஒன்றும் வேஸ்ட் ஆயிடாது. அது மாதிரி ஆண்டவரை நம்பி செய்கிற காரியங்களை தைரியமாக செய்யுங்க. ஆண்டவர் வட்டி கடை நடத்துகிறவர் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எப்படி பிடுங்கலான்னு பார்க்குறதுக்கு. அப்படி ஒருவேளை நம்முடைய தகுதிக்கு மீறி நம்ம கொடுத்தாலும் நம்முடைய நினைப்புக்கும் எண்ணத்துக்கும் அதிகமாக திரும்பித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அப்படியே கவனத்தை நம்ம குடும்பம் மேலே திருப்போம். உங்கள் குடும்பத்துக்கு சோறு போட்டேன்னு சொல்லி எவ்வளோ சம்பாதிச்சு கொட்டினேன்னு கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா இன்னும் முடியல, வாழ்க்கை பூரா இதான் செஞ்சிட்டு இருக்க போறீங்க. உங்களுக்கு பரிதாபத்தை தேடாதீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கஷ்டம்தான். புள்ள நல்லா படிச்சு மேலே வரணும்னு நான் சொன்ன மாதிரி ஸ்விம்மிங்கு, ரன்னிங்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதெல்லாம் கைவிட்டுரும். ஆனால் அவன் கூடவே இருக்கிற இயேசுவை நாம் அறிமுகப்படுத்தி என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சொல்லாமல் அந்த பிள்ளை நீங்கள் சொன்ன காரியத்தை செய்யுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்மையான வெற்றி. எப்படி? வீட்டில் ஜெபம் பண்ணோம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஒவ்வொரு நாளும் பிள்ளைய வா 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 வான்னு நம்ம கூப்பிட்டு அப்படி ஜெபம் பண்ணுற நாள் போய் ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ண மறந்துட்டு தூங்கிட்டீங்க. அப்படி திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா புல்லை முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நான் எடுத்த பிரயாசம் வீண் இல்லைப்பா. நம்மளும் லைஃப்பில் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைங்க வளர்த்தோம். நல்லா செஞ்ச காரியங்கள் இருக்குது, நல்லா செய்யாத காரியங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கிற சில காரியங்கள் சொல்ல முடியும். இந்த பசங்க வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு நாள் பையன் சொல்கிறான், இன்னைக்கு மெயின் ப்ரேயரை நான் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னன்னா அவங்க பசங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவாங்க, அது பசங்க ஜெபம், அதுக்கப்புறம் நம்ம பெற்றோர் ஜெபம் தான் மெயின் ஜெபம். ஒரு நாள் அவர் சொல்கிற மெயின் ஜெபம் நான் பண்ணணும். அன்னைக்கு யோசிச்சு உள்ள போட்ட விதை வளருது. இந்த சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் வரணும்.
அடுத்த சந்ததி எழும்பணும். உலகம் மட்டும் இல்லை, முதல்ல ஆண்டவர் தான் வருங்கால சந்ததி முக்கியன்றத அந்த பிள்ளைகளை குறித்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு, சின்ன பிள்ளைங்கள அற்பமாக எண்ணிடாதீங்க. பெரியவங்கள விட பயங்கர விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அந்த விசுவாசம் எப்பயாவது ஃப்யூச்சரில் உதவுன்னு நினைக்காதீங்க. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு கூட அந்த விசுவாசம் தேவை, அந்த பிள்ளைகளுடைய ஜெபம் தேவை. அதனால் இந்த ஜெபம், கொடுக்கறது, ஆராதிக்கிறது, இது எல்லாத்துலேயும் தயவு செய்து, இதெல்லாம் பெரியவங்க விஷயம், இது சின்ன பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி எந்த பிள்ளையும் அதில் விட்டுறாதீங்க. அதனால் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் அதை இன்னும் சந்தோஷமாக செய்கிறதுக்கு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. நீ ஒரு பக்கெட்டு கடை, நான் ஒரு பக்கெட்டு கடை, என்ன அதான் சொல்லுவாங்க. சில நேரம் 4 காலில் ஜெபம் பண்ணுறாங்க. ஓகே, பாஸ்டர் ஒருத்தர் அவர் அப்படி தான் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் 4 காலில் பையன் ஜெபம் பண்ணி இருந்தால் போல் கொரட்டை சத்தம். அந்த ஜெபத்திலே எழும்பி ஒரே பண்ணி மாதிரி இருந்துட்டு ஜெபத்தில் வர்றாரு. ஏன் அதை தனியாக உட்காந்துட்டு நீ 4 காலில் இருன்னு சொன்னால் தூங்க தான் செய்யும். இது நீங்கள் நின்றுட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணீங்கன்னா அதுவும் கூட இருக்கும். அதனால் கூட சேர்த்துக்குங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலு, ஃபஸ்ட்டு டீச்சர். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வீடும் நல்ல ஸ்கூலாக இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் நல்ல ஸ்டூடெண்ட் வெளியில் வரட்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆமென். அதனால் எல்லாம் சொன்னாலும் அடுத்த மாதம் இங்கே அடுத்த வாரம் ஒரு டப்பா வரும். ஆமென். அவரை நம்பி என்ன வேணா செய்யலாம். என்னை உயிரோட வச்சிருக்கிறார், எனக்கு தீங்கு வராமல் வச்சிருக்கிறார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் போகிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயும் ஸ்டடியாக வச்சிருக்கிறேன். எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் என் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சில நேரம் ரொம்ப 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கின கார் ரோட்டில் நிற்கிது. அவங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே பரிதாபம் தான். ஒரு BMW ஓரமாக நின்றுச்சுன்னா அதை லாரியில் ஏற்றிட்டு போகும்போது அது BMWன்னு தெரியக்கூடாதான். BMW நின்று போச்சுன்னு தெரியக்கூடாதுன்னு அதை லாரியில் ஏற்றிட்டு முதல்ல கவர் போட்டு மூடிடுவான். ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறது என்ன காருன்னு தெரியாது. அந்த மாதிரி BMW நின்னாலும் நம்ம சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்குதேன்னு சொல்லிட்டு அல்லேலூயா, என் வண்டி ஓடுற வண்டியான்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கொடுத்தா போதும். என் வண்டி பிரேக் டவுன் ஆகி மெக்கானிக் ஷாப்பில் 6 மாதமாக கிடக்கு. தயவு செய்து உங்கள் வண்டியை போய் பாருங்கள். நீங்கள் இப்போ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் என்ன நல்ல ஆண்டவர் வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக நம்ம கொடுக்க போகிறோம். கணக்கு அவர் தான். இங்கே ஒரு கணக்கும் வைக்க முடியாது. இந்த கணக்கு வச்சாலும் இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே நாம் ஆராதிக்கிறதற்கு இதுவும் ஒரு பங்கு. இதை நம்ம செய்ய போகிறோம். அதனால் என்ன தான் கொண்டு வருவீங்களோ தெரியாது. செடி கொண்டு வருவீங்களோ, தானியம் கொண்டு வருவீங்களோ, நீங்கள் பாத்திரம் கொண்டு வருவீங்களோ, காலி பாத்திரம் கொண்டு வருவீங்களோ, நிரப்பி கொண்டு வருவீங்களோ, என்னதை வேணாம், நீங்களாச்சும் ஆண்டவராச்சு. இதுக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நானும் வந்து பார்க்கணும் யார் என்ன கொண்டு வரீங்க, கொண்டு மொய்யா எழுதுறாங்க, இங்கே கல்யாணமாக நடக்குது. இல்லை, நீங்கள் உங்களுக்கு விரும்பினதை செய்ய போகிறீங்க. அப்போ இந்த வசனத்தெல்லாம் வாச்சிட்டு இப்படியே காதில் கேட்டுகிட்டே போனோம்னா உள்ள மாற்றம் வராது. அதுக்காக தான் இந்த உந்துதல். இதை செய்யும்போது நம்ம இன்னைக்கு தியானிச்ச அத்தனை காரியங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ பெந்தைகோஸ்தே நாள், இது அறுவடையின் நாள். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் எவ்வளவோ இருக்கணும், அதுவும் அவர் செய்வார். அந்த நம்பிக்கையில் இதை செய்ய போகிறோம். கர்த்தர் அதை செய்வாராக. இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி ஜெபிப்போம்.